தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர் நல சங்கம் இன்று சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியத்திற்கு அருகாமையில் தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்தை ஈர்க்கும் வரையில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான மூல நோக்கம், விடுதிகளிலே தங்கக்கூடிய ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள், விவசாய கூலி தொழிலாளிகளின் பிள்ளைகள், நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த பிள்ளைகள், மின்சாரம் கட்டணம் மிக உயர்ந்த நிலையில் இருப்பதனால் அந்த குடும்பங்கள் எல்லாம் பெரும் துயரங்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பு இருக்கிறது. விடுதிகளில் பயன்படுத்தப்படும் மின்சாரம் வணிகத்திற்கான மின்கட்டணமாக இல்லாமல் இல்லங்களுக்கான மின்கட்டணங்களாகத்தான் பெறப்பட வேண்டும் என்ற நீதிமன்ற தீர்ப்பு 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 7ஆம் தேதி வந்துள்ளது. அந்த தீர்ப்பின்படி கடந்த காலங்களிலே இருந்த அரசாங்கத்திற்கு, கடந்த காலங்களிலே இருந்த முதலமைச்சருக்கு, மின்சாரத்துறை அமைச்சருக்கு நாங்கள் இதை ஏழை எளிய வீட்டு பிள்ளைகளின் கண்ணீரை துடைக்காமல் அந்த ஆட்சி போய்விட்டது. இன்றைக்கு விடுதிகளிலே தங்கி இன்றைக்கு ஆட்சி மாற்றத்திற்கான காரணங்கள் பல இருந்தாலும் இந்த விடுதிகள் என்பது 90% இளைஞர்களும் இளம் பெண்களும் தங்குவது. இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி மாற்றத்திற்கான முக்கிய காரணம் இளைஞர்களின் புரட்சி, இளைஞர்களின் எழுச்சி, இளம் பெண்களின் நம்பிக்கை. அந்த இளைஞர்களும் இளம் பெண்களும் பெரும் நம்பிக்கையோடு இன்றைக்கு ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அதை கருத்தில் கொண்டு இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் அந்த இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் பெரும் சுமையாக இருக்கின்ற மாதந்தோறும் 800 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் இந்த கமர்ஷியல் டேரிஃபினால் கதிகலங்கி கொண்டிருக்கும் 12,000 சம்பளம் பெறக்கூடிய குழந்தைகளுக்கு அதிலிருந்து ஒரு விலக்கு கொடுக்குமாறும், இந்த மின்கட்டணத்தை வணிகத்திற்கான மின்கட்டணமாக இல்லாமல் இல்லங்களுக்கான மின்கட்டணமாக மாற்றி தர வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இந்த குழந்தைகள் படும் பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஏன்னா ரெண்ட் கொடுத்துருவாங்க, 5,500 ரூபாய் 6,000 ரெண்ட் கொடுத்துருவாங்க. அந்த ஈபி ஒரு 800 ரூபாய் ஒரு 900 ரூபாய் கொடுக்குறப்ப அவர்கள் படும் பாடை நாங்கள் கண்களால் கண்டு கொண்டிருக்கின்றோம். நாளை முதலமைச்சர் அவர்கள் இந்த எலக்ட்ரிசிட்டி பில்லை கமர்ஷியல் டேரிஃபிலிருந்து டொமஸ்டிக் டேரிஃபாக மாற்றினால், நாளை மறுநாள் தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர் நலச்சங்கத்தை சார்ந்த அனைத்து விடுதி உரிமையாளர்களும் அரசாங்கம் எவ்வளவு நிர்ணயிக்கின்றதோ, எவ்வளவு மின்சார கட்டணத்தை குறைக்கிறதோ அதை எங்கள் விடுதிகளிலே குறைத்து எங்கள் விடுதிகளிலே தங்கக்கூடிய பிள்ளைகளின் கஷ்டத்தில் நாங்களும் பங்கு கொள்வோம் என்பதை இந்த பேட்டியின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் குடிநீர் வரி குறைக்கப்பட வேண்டும், முகவரி இல்லாமல் கடிதங்களை அனுப்புவதை நிறுத்தப்பட வேண்டும், இன்னொன்று சொத்து வரியை மாற்றப்பட வேண்டும். அதே மாதிரி இப்போ எங்களுக்கெல்லாம் we are not traders, we are சர்வீஸ் செக்டர்ஸ். அப்படி இருக்கிறப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற பல மாநகராட்சி நகராட்சி இதை உணர்ந்து கொண்டிருக்கிறது. 1-2 மாநகராட்சி நகராட்சி இருக்கிற அதிகாரிகளுக்கு இந்த புரிதல் இல்லை. அவர்களுக்கு சொல்லுகிறோம், நாங்கள் வணிகர்கள் இல்லை என்பதன் காரணத்தினால்தான் எங்களுக்கு ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கை மேதகு மாண்புமிகு பாரத நிதியமைச்சர்கள் அளித்திருக்கிறார். இதை உணர்ந்து கொண்டு எங்கள் மக்களிடம் ட்ரேட் லைசன்ஸ் கேட்காதீங்க, we are not traders. அதுக்கப்புறம் கோலி ஹாஸ்டல்ஸ், இருபாலர் தங்கும் விடுதிகள். உங்களுடைய மேலான பார்வைக்கு மீடியா எல்லாம் வந்து இதை கொஞ்சம் பார்த்துக்கங்க. நம்ம கிராமத்திலிருந்தும் பெருநகரங்கள் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு இந்த கோலி ஹாஸ்டலில் போய் சீரழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த கோலி விடுதிகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தடையை உருவாக்க வேண்டும் என்பது எங்கள் முக்கியமான கோரிக்கைகள். அதற்கான போராட்டம் இப்போது தொடரும். கோலி ஹாஸ்டலுக்கு அனுமதி கொடுத்தது யாரு? அரசு அனுமதியோடு தான் எங்க ஹாஸ்டல்லாம் செயல்படுதா? கோலி விடுதிகளுக்கு என்று எந்த சட்டமும் இயற்றப்படவில்லை. கோலி விடுதிகள் என்றது எங்க விடுதிகளுக்கே 2014 தான் முத சட்டம் வருது. 2000 விடுதிகள் நடந்து கொண்டிருந்தாலும் 2014 தான் ஒர்க்கிங் உமன்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் ரெகுலரைசேஷன் ஆக்ட் என்ற ஒரு ஆக்டை வந்து உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நாங்கள் பல முறை கடிதங்களை அரசு அதிகாரிகளுக்கு அனுப்பும்போது, ஏன் கோலி விடுதிகளுக்கு நீங்கள் எதுவும் இல்லை, 30 பேர் வச்சு ஹாஸ்டல் நடத்துகிற ஒரு அம்மா, ஒரு 65 வயசு அம்மா இருந்தாக்கா அவங்க 2014 போட்ட சட்டத்தின் பிரகாரம் எல்லா லைசன்ஸும் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணி தான் ஹாஸ்டல் நடத்த முடியும். ஆனால் அதுக்கு பக்கத்திலே ஒரு கார்ப்பரேட் பில்டிங்கு ஒரு 500 பேரை ஒரு 200 ரூமு 100 ரூமு வச்சு
ஹாஸ்டல் என்ற பெயர்ல, லாட்ஜ் கிடையாது, ஹாஸ்டல் என்ற பெயர்ல மாத கணக்கில் ஆணும் பெண்ணும், முகம் தெரியாத ஆணோ முகம் தெரியாத பெண்ணோ, நண்பர்களோ காதர்களோ, திருமணமானவர்களோ திருமணம் ஆகாதவர்களோ, பெற்றோர்களுக்கு தெரிந்தோ பெற்றோர்களுக்கு தெரியாமலோ, அண்ணன் தம்பிகளுக்கு தெரிந்தோ தெரியாமலோ, யார் வேண்டுமானாலும் யார் கூட வேணாலும் எத்தனை மாசம் வேணாலும் தங்கலாம். கோழி விடுதிகள்ல கேள்வி கேட்பதற்கு ஆள் இல்லை. அதற்கு சட்டமும் இயற்றப்படவில்லை என்பது துயரத்திலும் துயரம். இதை இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழுடைய பாரம்பரியத்தையும் மரபையும் பேசக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள், தமிழ் தேசியத்தை பற்றி பேசக்கூடியவர்கள், தமிழ்நாட்டின் பண்பாட்டை பற்றி பேசக்கூடியவர்கள், ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் கூட இதுவரைக்கும் இந்த கோழி விடுதிகளை பற்றி ஒரே ஒரு கருத்தை கூட சொல்ல வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? நாங்கள் ஒருவர் மட்டுமே போராடி கொண்டிருக்கிறோம், எங்கள் சங்கம் மட்டுமே போராடி கொண்டிருக்கிறது. அதில் முக்கியமாக இந்த சீதாராமன் கோழி விடுதிகளை தடை செய்யும் வரை என் போராட்டத்தை நிறுத்த மாட்டேன் என்பதை இங்கே சொல்லிக் கொள்கிறேன். அரசிடம் பல முறை கடிதங்களை எதிர்க்கின்றன. 7 வருடங்களாக இந்த கோழி விடுதிகள் தடை செய்யப்பட வேண்டும் என்று எங்கள் சங்கத்தின் சார்பாக பல கடிதங்களை நாங்கள் அனுப்பினோம். கடிதங்கள் அனுப்பும் போது எங்களுக்கு பதில் வருகிறது, அது விந்தையிலும் விந்தையாக இருக்கின்றது. அவர்கள் சொல்லும் பதில், அரசாங்கத்தில் இருந்த வந்த பதில், இது போன்ற ஒரு பதில் வருமா? கடந்த ஆட்சியில் வந்தது. என்ன வந்தது? அவர்களுக்கு எந்த சட்டம் இயற்றப்படவில்லை, அது சட்டத்திற்கு உட்பட்டு நடப்பதற்கு வாய்ப்பில்லை, அவர்களுக்கும் இதுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்ற மாதிரி ஒரு லெட்டரில் எனக்கு ஆன்சர் வந்தது. இப்படி ஒரு பதில் வருமா? அந்த விடுதிகள் என்ன செய்கிறார்கள்? அவர் பெருமுதலாளிகள், பல ஆயிரம் கோடி டர்ன் ஓவர் செய்யக்கூடிய பெருமுதலாளிகள். அவர்கள் யாரை விலைக்கு வாங்கி இருக்கிறார்கள்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல்வாதிகளை விலைக்கு வாங்கி விட்டார்களா? இல்லை, எப்படி நடக்கின்றது? ஏன் அவர்களுக்கு என்று சட்டம் இயற்றப்படவில்லை? ஒரு 65 வயசு அம்மா, வேலை வாய்ப்பு இல்லை, அங்க 20 பேருக்கு சமைச்சு போட்டு அந்த அம்மா வைத்தியம் கழுவிக்கின்னு அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போட்டுருந்தா அவங்களுக்கு 2014 போடப்பட்ட சட்ட பிரகாரம் எல்லா லைசன்ஸும் வாங்கணும். ஆனா கோழி விடுதிகள் என்ற பெயரில் கூத்தடிக்கிற வீக்கெண்ட் பார்ட்டி என்ற பெயரில் உலகத்தில் இருக்கக்கூடிய மோசமான போதை வஸ்துக்களையும் எடுத்துக்கொண்டு போராடி நடத்தி கொண்டிருக்கிற விடுதிகளுக்கு எந்த சட்டம் இல்லை. இன்னொன்று எச்சரிக்கிறேன், கோரிக்கையாக வைக்கிறேன். தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா, தமிழ்நாட்டின் பெண்களை பாதுகாப்பிற்காக நீங்கள் சிங்கப்படையை உருவாக்கிறீர்கள், நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இந்த கோழி விடுதிகளை கண்ணும் காணாமல் இருந்துவிட்டால், அங்கே ஒரு பெண் குழந்தைக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிட்டால், அங்கே ஒரு இளைஞருக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிட்டால், நாளை இந்த சமுதாயமும் இந்த மக்களும் இந்த ஊடகமும் அனைவரும் உங்கள் மேல் திரும்புவார்கள். எனவே மரியாதைக்குரிய மாண்பு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு இதை அவர்கள் செவிகளுக்கு சென்று வள வைக்க, ஏன்னா அவருக்கு போச்சானே தெரில, கோழி விடுதிகளே இருக்குதுன்றத இந்த தகவல் அவருக்கு போச்சானே தெரில. எனக்கு யாரை கேட்டாலும் தெரிலன்னுவாங்க. சார் இன்னைக்கு சார் கேட்டார் இல்லைங்களா லெட்டர் என்ன வச்சுன்னு? நீங்க ஒன்றும் இல்லை, இப்போ போயிட்டு பக்கத்தில் இருக்கிற காவல் நிலையத்திலையோ, பக்கத்தில் இருக்கிற ஒரு அரசு அதிகாரிகளையோ, பக்கத்தில் இருக்கிறதுனா ஒரு எம்எல்ஏ மினிஸ்டர் போய் கேளுங்க, கோழி விடுதினா கோழி விடுதியா அப்படின்னா என்ன? உங்களுக்கே தெரியாதா? 7 வருஷமா கத்திருக்கிறேன். கேளுங்க, இது முன்னாடி இருக்கிற தம்பிக்கெல்லாம் தெரியுமே, எத்தனை பேர் பேட்டி கொடுத்துருக்கேன். இன்ஃபோ தமிழ் இவங்களும் தெரியுமே எல்லாருக்கும். எத்தனை முறை பேட்டி கொடுத்துருக்கேன். ஒன்றும் வேணாம் சார், நீங்கள் ஒன்றும் இல்லை. இப்போ என்னுடைய பேட்டி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் மொபைல் எடுங்க சார், உங்கள் மொபைல் எடுங்க, கூகுள் உள்ள போங்க, இருபாலர் தங்கும் விடுதிகள் நியர் மீ. எனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முகம் தெரியாத ஆணும் பெண்ணும், பெண் தங்கி இருக்கிற அறையில் நான் போய் ஆண் இது ஜாயின் பண்ணோன்னா அந்த மாதிரி ஹாஸ்டல் எங்கே இருக்குது? ஆண் தங்கி இருக்கிற ஹாஸ்டலில் நான் ஒரு பெண்ணாகி நான் போய் ஜாயின் பண்ணோன்னா அந்த மாதிரி ஹாஸ்டல் எப்படி இருக்குது? கோழி ஹாஸ்டல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போடுங்க. இந்த 4 தெருலேயே 4 ஹாஸ்டல் இருக்கும், இந்த சுற்றிலே 4 ஹாஸ்டல் இருக்கும். இது எங்கே போய் சொல்கிறது? மீடியா இதை கொஞ்சம் தோலுரிச்சு காட்டுங்க சார். நன்றி. ஏ சீதாராமன், மாநில தலைவர், தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர் நலச்சங்கம்.